இன்றைக்கி டே 2 விலாக். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வழக்கம் போல் நம்ம குரூப் திருப்பாலக்குடியிலேருந்து கிளம்பணும். கிளம்பி இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே இவ்வளோ டைம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக ராம்நாடு வேறு லெவலில் இருக்கும். நான் ராமநாதபுரம் வரதுக்கு முன்னாடி என் மைண்ட் செட்டில் இருந்தது ஒரு விஷயம். அங்கே இருக்கிறது பனை மரம், இப்போ கருவேல மரம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அப்போ புரியல, இப்போ தான் தெரியுது. கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம எந்த ரூட்டில் போயிருக்கோன்னு. அதே தான் பாம்பன் பாலம். எங்கேயோ சினிமாவிலையோ வேறு யூடியூப் சேனல்லே பார்த்த விஷயம். இங்கே நமக்கு நேரில் பார்க்கும்போது அது புதுசாக ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அது போக எனக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிது. இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னொரு பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இது பாலத்தோட இந்த பக்கம், அதாவது ரயில்வே பிரிட்ஜ் ட்ராக்கோட ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லான்ச் தான் நிற்கிது. இது லான்ச் தானே டாக்டர்? இது ஃபுல்லாக லான்ச்சு. அது 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 வந்துட்டு அந்த அதுக்கு நேராக இருக்க பாருங்க, அது ஒரு தீவு. இது ஒரு தீவுன்னு சொன்னாங்க. இது வந்து ராமேஸ்வரம் கனெக்டிங். அது வரைக்கும் அதுக்கு அந்தந்த உள்ள தீவு, அது கனெக்டிங் இல்லை. அதுலேருந்து கண்டினியூஸாக விட்டு அவங்க கேமரா தெரியுதா இல்லை, அந்த இதுக்கு நேராக விட்டு தெரியுது பாருங்க கரை. அது எல்லாம் தீவு தான். இது வந்து ராமேஸ்வரம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ரூட் வழியாக போயிட்டு இங்கே போயிட்டு அதுலேருந்து ஊட்ட போகணும் தனுஷ்கோடிக்கு. நம்மளோட ரதம் வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஓனர் வந்து மூசா. ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ரதத்துக்கு சார்ஜஸ் கிடையாது. இந்த ட்ரிப்புக்குன்னு இல்லை. இதான் மூசாவோட மொபைல் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது திருப்பாலக்குடி ஏரியாவில் யாருக்கு ஒரு எமர்ஜென்சினாலும் இந்த வண்டி ஃப்ரீ. ஃபியூல் மட்டும் இல்லைன்னா போட்டுக்கணும், டிரைவர் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். மூசாஜி முகத்தை கொஞ்சம் காமிங்க. இவர் தான் மூசாஜி. இவர் தான் இந்த ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. பழனி பாபா அறக்கட்டளை தலைவர். தங்கச்சி மடத்தை கிராஸ் பண்ணி அக்கால் மடத்தையும் கிராஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பேருக்கு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இப்போது ஐயா அப்துல் கலாமோட நினைவிடம் நோக்கி போயிருக்கோம். அந்த ஊர் பேர் பேய்கரம்பு. நெருங்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஊர் பேர் எனக்கு வரல. அப்புறம் கரெக்டாக ஸ்பெல் பண்ண சொல்லிவிட்டு பேசுகிறேன். ஏன்னா அது புதுசாக கேட்டவுடனே ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு பழக்கம் இல்லை. ஆக்சுவலாக உள்ளார வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளார எந்த வீடியோ எடுக்கல. ஸோ வெளியில் இருந்து தான் பார்த்தோம். வெளியில் இருந்து தான் வீடியோ எடுக்கிறேன். உள்ளார போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளார ஐயா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு அவர் எந்தெந்த தலைவர்கள்லாம் மீட் பண்ணார் வேர்ல்டு லெவலில், அது எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் கிடச்சிது. அங்கே உள்ள ஃபோட்டோஸு, அந்த டிஸ்பிளே எல்லாம் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் மெமரிஸாக அமையும். ராமநாதபுரம் வரவங்க எங்கே போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பைக்கில் போகலை, செகண்ட் டே மூசாவோட வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காரணம் ஒன்றும் இல்லை ஸ்பெஷலாக. ஏன்னா அவர் சொன்னார் எல்லோரும் ஒன்றா போயிடுவோம், பைக்கில் போனால் தனித்தனியாக பேசிட்டு போக முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு யாரும் மீட் பண்ணோமா. ஸோ அதனால் காருக்கு ஷிஃப்ட் ஆகியாச்சு. லஞ்ச் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அப்துல்லா சொன்னார் இந்த இடத்துல பாட்டி மிஸ்ஸில் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு. ஸோ அங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். லஞ்சை முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சாப்பிட்டு முடித்தாச்சு. ஒரு நல்ல மீன் குழம்பு முருங்கைக்காய் போட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்போது இருக்கிற டைமில் ஆப்போசிட் வந்து பார்த்தேன், ஒரு செம்ம வியூ இருக்குது. எங்கே பார்த்தாலும் கடல் தாங்க. கடல் உள்ள ஏரியாவுக்கு போனால் கடல் தான் இருக்கும். ஆனால் நமக்கு இந்த மாதிரி பார்த்தது இல்லைல்ல, அதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இதுவே எப்படின்னா அரிச்சல் முனை எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ரோடு கிடையாதுங்களாம். ஸோ அரிச்சல் முனைக்கு போகிறவங்க வந்துட்டு மகேந்திரா தாரில் தான் போவாங்களாம். அங்கேருந்து பிக்கப் ட்ராப் உண்டுங்களாம். அதுக்கு சார்ஜஸ் தனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரோடு போகிறதுனால நமக்கு ஈஸியாக போச்சு. 2 பக்கம் கடல், சென்ட்ரல் ரோடு, கூடவே கொஞ்சம் மணல் காற்று. அது போக இந்த 2 பக்கமும் கடலோட சத்தம் அருமையாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது ராமநாடு சம்மந்தமாக தான். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவர் கார் டிரைவ் பண்ணி போனாராம். அப்போது வந்துட்டு ஒருத்தர் சிகப்பு கலர் இடத்த காமிச்சு சிக்னல் காமிச்சதாகவும், அந்த சிக்னல் பார்த்துட்டு கார் கண்ணாடியில் வந்துட்டு ஒரு பையன் இதே தூக்கி வீசினதாகவும் அள்ளி விட்டுருந்தாராம். அதை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. இதை ஏன் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோன்னா,
நேற்று வந்தேன், என் பைக்கு ஓப்பனில் கிடந்துச்சு. இன்றைக்கி இப்போ ட்ரிப்பு போயிருக்கேன், இப்போவும் என் பைக் ஓப்பனில் தான் கிடக்குது. அது ஒரு பப்ளிக் பிளேஸில். நேற்று வரைக்கும் அந்த வண்டியில் ஒரு சின்ன கீரல் கிடையாது. இந்த இடம் சேஃபு. நான் திரும்ப போகும்போது என் பைக்கில் ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சும்மா வந்து அடிச்சு விட்டு போயிடக்கூடாது. அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். கதை சொல்கிறானுங்க, ஏகப்பட்ட கதை சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி ஒரு ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணி வியூஸ் வாங்கிக்கிட்டு இந்த குழப்புக்கு போய் ஏதாவது நாண்டுக்கிட்டு துவங்கிடலாம். ஆக என் பைக்கை சாயோட வச்சுட்டு போனீங்கிட்ட கிடையாது. எப்போதுமே அது வீட்டு வாசல்லையாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பைக்கை ஆஃப் பண்ணி சைடில் அடிச்சு விட்டு தான் போவோம். அந்த மாதிரி தான் போயிட்டு வந்திருக்கேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக வண்டி அங்கே தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதே இடத்துல தான் போட்டு வந்திருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை. அரிச்சல் மனை போகிற வழியிலேயே லெஃப்ட் சைடில் கடல் அவ்வளோ அமைதியாக இருக்குது. அதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. வந்தாச்சு, கடைக்கு ஓடிக்கும் வந்தாச்சு. அந்த பாலம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாக பொய்யலான்னு நமக்கு தெரியலங்க. ஆக்சுவலாக அது இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்ரீலங்கா போய்ட்டு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். பைக் ட்ரிப்பை கவர் பண்ணிக்கலாம். யோசிக்கலாம், என்னப்பா உங்கள் கையில் நிறைய காசு இருக்குது, நீங்கள் போகிறீங்க சுற்றுறீங்கன்னு. காசு உள்ளவங்களாம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸை பார்க்கறதுக்கோ இல்லை வேலைக்கு போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். என்ன மாதிரி ஜாப்லெஸ் உள்ள ஆளுங்க தான் சுற்றுவாங்க. ஸோ சுற்றுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்றுங்க கிடைக்கிற டைமில். ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ இந்த கொரோனா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் நிறைய தான் லாஸு. பட் இருந்தாலும் ஒரு விதத்தில் அதுக்கு நல்லதாக தான் போச்சு. ஒரு நல்ல சேலரி எடுத்துக்கிட்டு துபாயில், அந்த சேலரி போச்சு. ஸோ ரொம்ப டைட் ஆச்சு. ஊருக்கு வர வேண்டிய நிலமை வந்தாச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கும் போது தான் சரி பேசாமல் ட்ரிப்பு போவோம், கொஞ்சம் நாள் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா பைக்குன்னா நமக்கு அப்போயும் ஆசை, சின்ன பிள்ளைங்கலேருந்து நிறைய பேருக்கு உள்ள ஆசை தான். ஆனால் அது எல்லாருக்குமே கிடைச்சிடாதுல்ல. ஸோ அதனால தான் எடுத்தோம். நான் ஸ்டாப் சொல்ல முடியாது, பிரேக் எடுத்து தான் போகிறேன். ஏன்னா ஜாப்லெஸ்ஸுங்கும் போது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும். இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போகணுன்னாலும் என் மைண்ட் செட்டில் உள்ளவங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சும் போகாமல் இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருக்குது. கூட்டம் கூட்டமாக மேயுது. அப்படியே ஒரு வலையை அள்ளி போட்டு எடுத்து சுட்டு தின்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், நமக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பிறகு. இங்கே கொஞ்சம் கிளியராகவும் அந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காகவும் தெரியுது. அதுவும் இவ்வளோ சின்ன சர்க்கிள் தெரியுது. எனக்கு ஃபஸ்ட் டைம். மூசா ஜி வராப்பில், அப்துல்லா ஜி வராப்பில். முனைக்கு ஏன் அரிச்சல் முனைன்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த தண்ணியோட வேகத்தினாலேயே அந்த கரை அரிச்சிக்கிட்டே போகும். அதனால தான் அரிச்சல் முனைன்னு இதுக்கு பேர்.